வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ நிறைய நண்பர்களுக்கு நம்ம மேலே பார்த்திங்கனாக்கா நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன் சார் நீங்கள் வீடியோ போடுறதே கிடையாது, ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நமக்கு வாட்ஸ்அப் மூலயமா மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைல் ஆப் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலியமாகவும் சேட் பாக்ஸில் நிறைய நண்பர்கள் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம் வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையை பற்றின நிறைய விஷயங்களை வெளிப்படையாக நாம் பார்த்திங்கன்னா நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தமிழ்லேயே தெளிவாக நாம் நிறைய வீடியோ கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோவுக்கு மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ எல்லாரும் மாதிரியும் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனலில் வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பழைய கண்டென்ட்டை பழைய வீடியோஸை யாருமே போய் எடுத்து பார்க்கறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு 13,000 வியூவுக்கு மேலே கண்டிப்பாக நமக்கு போயிருந்தால் தான் ஒரு முறையாவது நம்மளோட வீடியோவை அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருமே பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ என்ன தான் கொடுத்துருக்காங்க, பழைய கண்டென்ட் என்ன தான் கொடுத்துருக்காங்க, என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்க்குறதுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோவை அடுக்கிக்கிட்டு போகிறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போட்டு இந்த யூடியூப் சேனல் மூலிமா நாம் ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பங்குச்சந்தையில் எடுக்க முடியாத பணத்தை ஒன்றையும் நம்ம இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறது மூலிமா நம்மள மாதிரி சாதாரண மக்கள் எடுக்க முடியாது. யூடியூப்பில் நிறைய பணத்தை எடுக்க முடியும் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு டிவி சேனல்லையோ இல்லை மற்றபடி ஏதோ தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையோ மற்றபடி ஒரு பெரிய ஃபெமிலியர் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸை போடுறாங்கன்ற பட்சத்தில் போட்ட சில நேரத்தில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயனற்றதாக தான் இருக்கும். சும்மா நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது, பூனைக்கு சாப்பாடு வைக்கிறது, ஸோ நான் என் வீட்டில் எப்படி குளிக்கிறேன் பாரு, எப்படி நான் என் பாத்ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாரு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிட்டுருக்கோம், நிறைய அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் இந்த யூடியூப் சேனலை பங்குச்சந்தை சார்பாக நம்ம ஆரம்பித்ததோட பர்பஸே என்ன அப்படின்னா, நான் இந்த பங்குச்சந்தையில் கிட்டத்தட்ட 2007 இருந்து ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எந்தவித பங்குச்சந்தை பின்புலமும் இல்லாமல் தான் நான் இந்த பங்குச்சந்தைக்குள்ளார வந்தேன். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எதையாவது கற்றுக்க மாட்டோமா, இந்த உலகத்தில் நம்ம எதையாவது சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பங்குச்சந்தைக்குள்ளே விழுந்து எழுந்து நிறைய கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் லாஸ்ட் ஜோன்லேருந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு நம்ம திரும்பினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம மக்களுக்கு தெரிகிற அளவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யூடியூப் சேனல்லையே ஆரம்பித்தோம். நிறைய சேனல்ஸ் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹிந்தியில் இருக்கும், இல்லை இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற கண்டென்ட்டை எந்தவித ஒளிமறைவும் இல்லாமல் சொல்கிறதுக்கான ஆட்கள் யாரும் கிடையாது. அதன் காரணமாகவே நாம் இந்த சேனலை துவங்கியிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களை யூடியூப்பில் நாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும். நான் பங்குச்சந்தைக்கு எப்படி வந்தன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினர்ஸாக நீங்கள் என்ன பண்ணணுன்றதுலேருந்து, நான் என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறன்றதுலேருந்து, நான் ஆப்ஷன் செல்லிங் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நான் என்ன ப்ராஃபிட் பண்ணேன், என்ன லாஸ் பண்ணேன், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆல்கோ ட்ரேடிங்கில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறேன், ஸோ என்னுடைய கேபிட்டலை நான் எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ட்ரேடிங்க்கு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் செல்லிங்கில் எவ்வளோ கேபிட்டல் வச்சுட்ருக்கேன், ஆப்ஷன் பையிங்கில் எவ்வளோ கேபிட்டல் வச்சுட்ருக்கேன், ஈக்விட்டியில் எவ்வளோ கேபிட்டல் வச்சுட்ருக்கேன், ஸோ என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸோட என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன இப்படிங்கிற விஷயத்த நிறைய வீடியோஸை நான் பார்த்தா போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இது மூலயமா அப்படின்னாக்கா டெய்லி 2 வீடியோ போட முடியும். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், மார்க்கெட்டில் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்ச கதையை பற்றி பேசுறதுன்றது ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ நாம் சொல்கிறது முழுக்க என்னென்னா, இந்த பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் யார் கேட்டாலும் சரி, என்னையை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னா, பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்சியல் 100% இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எந்தவித சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில்
பணம் சம்பாதிக்க முடியுமா சார்னா கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும். அதுவுமே என்னால் 100% அடித்து சொல்ல முடியும். இங்கே நம்ம எங்கே தான் சார் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இந்த பங்குச்சந்தையில் இழந்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் சிறிய ஒரு நூலிழை மட்டும்தான். ஸோ அந்த நூலிழையில் தான் இன்றைக்கி ரீட்டைல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, எல்லாரோட பார்வையுமே வந்து ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பக்கம் ஓடுறது. எனக்கு என்ன போதும், என்ன என்னோட லிமிட்டு, என்னோட ரிஸ்க் என்ன, ப்ராஃபிட் வந்தாலும் எவ்வளோ, லாஸ் வந்தாலும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை யாருமே வந்து வச்சுக்கிறது கிடையாது. இங்கே நான் திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேங்க, நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 25 to 30% தான் அதுக்கு வந்து வெயிட்டேஜே. மீதி இருக்கிற 75% முழுக்க உங்களுடைய சைக்காலஜி, உங்களுடைய மைண்ட் செட்டு, உங்களுடைய என்ன டிசிப்ளின், இது தான் வந்து உங்களை நிர்ணயிக்குமே தவிர வேறு எதுவுமே நிர்ணயிக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முந்தா நாள் வியாழக்கிழமை எக்ஸ்பைரியில் அதே நம்மளுடைய நிப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,344 அப்படிங்கிற லெவல் லோ வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் நான் ஸ்டாப்பாக ரேலியாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 24,640 லோவிலேருந்து ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 280 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டாப்பாக ஒரே ஒரு ரெட் கேண்டில் மட்டும்தான் ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆச்சே தவிர அதர்வைஸ் வேறு எங்கேயுமே ரெட் கேண்டில் கிடையாது. நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் டைரெக்ஷனில் போச்சு. எத்தனை பேர் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க உங்கள் மனசாட்சியில் கை வச்சு நீங்களே சொல்லுங்கள். ஒரு தோராயமாக சொல்லணும்னா ₹4.50 ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேவில் வந்து பார்த்தீங்கன்னா 88 ரூபாய்க்கு முடிஞ்சிருது. சந்தேகம் அப்படின்னாக்கா வந்து பாருங்கள், 24,400 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் ₹4 இருந்து 88 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. நீங்கள் கற்பனை பண்ணி மல்டிபிள் கால்குலேஷன் நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சைக்காலஜிக்கலாக ₹4 ட்ரேட் எடுத்து 88 ரூபாய் வரைக்கும் உட்காந்துருப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. ₹4 நீங்கள் ட்ரேட் எடுத்து ₹15 ₹10 வெளியே ஓடி வந்திருப்பீங்க. அதுவும் எக்ஸ்பைரி டேவில் 2 மணிக்கு மேலே. இதுதான் நண்பர்களே சைக்காலஜி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்காத ஒரு பணத்தை, நம்ம எடுக்காத ஒரு லாபத்தை, நம்ம எடுத்ததாக நினச்சி கிடைச்சதாக நினச்சி நம்ம கற்பனையிலே நம்ம இந்த பங்குச்சந்தையில் பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம் ரீட்டைல் பீப்புள். ஸோ அதனால் நான் திருப்பி ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், பங்குச்சந்தையில் நாம் வாங்குறது தான் லோ, நம்ம விற்கிறது தான் ஐ அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் இது யாருக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா எது லோ எது ஐன்னு மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சொல்ல முடியுமே தவிர லைவ் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும். அந்த ப்ரிடிக்டோட அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% தான் இருக்கும். நம்மளையும் மீறி நடக்கிறது தான் அந்த 30%. ஸோ அதே போல் தான் பாருங்கள், மார்க்கெட்டு எங்கிருந்து கிளம்பி போனதோ வியாழக்கிழமை அதே இடத்துக்கு வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட்டை முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங். அப்போ இதில் எப்படி தான் சார் நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜியில் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று தான். உங்களுடைய மைண்ட் செட்டு தான் வந்து மாற்றணுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. பங்குச்சந்தையில் மாற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்மையில் வச்சுருக்கேன். அந்த மாற்றி யோசிங்க மீனிங் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் பங்குச்சந்தையில், அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி தான் நான் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இப்போ மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா, கால் ஆப்ஷனை பை பண்ணால் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம், இல்லை புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டா நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். இப்படிங்கிற ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் நம்மளுடைய வியூ இருக்குமே தவிர டபுள் டைரெக்ஷனில் வந்து நம்மளுடைய வியூ கொண்டு போகவே மாட்டோம் மார்க்கெட்டில். பெரிய பிக் பிளேயர்ஸ், அதனால தான் நான் சொல்லிட்டே இருப்பேன், பணக்காரன் மட்டும்தான் பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பிக் பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கத்துக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பாக ரேலி போகும்போது கால் ஆப்ஷனை பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கிட்டே போனதுக்கு நிப்பாட்டிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கால் ஆப்ஷனை அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, புட் ஆப்ஷனை பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதனால தான் நடந்தது பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வியாழக்கிழமை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்தது. இப்போ எல்லாருமே ஒன்லி கால் ஆப்ஷன் மட்டும் பை பண்ணியிருந்தா புட் ஆப்ஷன் ஏன் வந்து அடுத்த நாள் வந்து மார்க்கெட் கீழே டவுன்ஃபால் ஆகுது? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுறாங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த நாள் மார்க்கெட்டை கீழே விழுறாங்க. ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் அவங்க பையிங்கில் இருக்காங்க, கால் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் அன்றைக்கி நான் ஸ்டாப்பாக போகும்போது உங்களோட ப்ரீமியம் ₹4 ப்ரீமியம் எங்கே போயிருக்கு, ₹88 போயிருக்கு. அது அடுத்த வாரத்தில் எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ரேலியில் வந்து பெரிய அளவில் ப்ரீமியம் இருக்கும் கால் சைடில். அந்த ப்ரீமியத்தை அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன டவுன் சைடில் மார்க்கெட் அடிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டவுன் சைடில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்பைரி அன்றைக்கி என்ன நடந்தது, தொடர்ந்து டவுன் வரும்போது புட்டோட ப்ரீமியம் ஷூட் ஆச்சு. அந்த புட்டு ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்காக மார்க்கெட்டை அப் சைடில் மூவ் பண்ணாங்க, புட்டோட ப்ரீமியத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, சிங்கிள் டைரெக்ஷனில் யோசிக்கிறீங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பிளேயர், ஒரு என்ன சொல்கிறது, நான் அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ்
எஃப்ஐஏ ஆகட்டும், டிஏ ஆகட்டும், பெரிய ஆட்கள் ஆகும் மார்க்கெட்டை வந்து அவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய அளவில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின விஷயங்கள் யாருக்கும் தெரியல அப்படின்னா நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்கள். மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போ நீங்களும் மார்க்கெட்டில் என்ன யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும். எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இப்போ 90% ரீட்டைலர் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ நீங்களும் லாஸ் தான் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அகைன்ஸ்டாக மார்க்கெட்டை யோசிக்கணும். மார்க்கெட்டை யோசிக்கும் பொழுது வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு நான் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணணுமா சார், அப்படி கேட்கறது கிடையாது. ஸோ எது வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ட்ரா பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஏரியாவில் வந்து சப்ளை ஜோன் இருக்குது, எந்த ஏரியாவில் டிமாண்ட் ஜோன் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். முழுக்க முழுக்க சொல்லிகிட்டே இருப்பேன். ஆப்ஷன் பையர்ஸும் வந்து பணம் பண்ண முடியும், ஆப்ஷன் செல்லர்ஸும் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லரால் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த சைக்காலஜி, பொசிஷன் மேனேஜ்மெண்ட் எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு தெரியாமையே ஆப்ஷன் செல்லிங்கில் மறைஞ்சிருக்கு. ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் மார்க்கெட் போகிற டைரெக்ஷனாக மார்க்கெட்டுக்கு பின்னாடியே நீங்கள் போகணுமே தவிர மார்க்கெட் அகன்ஸ்டாக போகக்கூடாது ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெரிய பிக் பிளேயர்ஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீ மார்க்கெட் பின்னாடி போகணும். அவன் எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ மார்க்கெட்டை விட்டு வெளியில் வரணும். அதே போல் நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கின நண்பர்கள் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க, ப்ராஃபிட்டை எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியாமல். நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் எல்லாமே நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கால் சைடும் செல் பண்ணுறோம், புட் சைடும் செல் பண்ணுறோம். கால் சைட்லேயும் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம், புட் சைட்லேயும் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். அப்போ நம்ம ஏற்கனவே நிறைய டைமில் சொல்லியிருக்கோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் எடுக்கிற மூவ்மெண்ட்டுக்கு எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஸ்டாப் லாஸை வைங்க, ஆஃப்டர்நூன் எடுக்கிற என்ட்ரிக்கு எல்லாமே பெரிய ஸ்டாப் லாஸ் வைங்கன்னு சொல்லியிருக்கோம். அது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கங்களை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் உன்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஒரு வேளை மார்க்கெட் உனக்கு ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை சினாரியோ எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் மார்க்கெட் இறங்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரீமியம் 100 ரூபாய்க்கு செல் பண்ணுற ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா 0 ஆகிற வரைக்கும் உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா? உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் ஆல்ரெடி கால் சைடில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அங்கே ஒரு லாஸை கொடுத்துருப்பீங்க. அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி 1:2 அப்படிங்கிற ஈக்குவலுக்கு வந்து இந்த பக்கம் ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் மேனுவலாக ப்ராஃபிட்டை புக் பண்ண கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் நாம் டீசெண்டாக நாம் டிசிப்ளினாக நம்ம இருக்கிறதுக்கு தயார். மார்க்கெட் டிசிப்ளினாக இருக்குமா? அப்போ அதை யாரெல்லாம் செய்ய தவறிட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகும்போது மார்க்கெட் என்ன இருக்கும், அகைன் போய் உங்களோட கால் ஆப்ஷனையும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் முருகானந்தம் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நூலை பிடிச்ச மாதிரி நிற்கக்கூடாது. மார்க்கெட்டோட டைரக்ஷன் தகுந்த மாதிரி என்ன நலிவு சுழிவாக நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மூவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஒரு நாணல் மாதிரி இருக்கணும். ஒரு பெரிய காற்று அடிக்கும் போது நாணல் படுத்துக்கும். படுத்து காற்று நின்னோடனே மறுபடியும் நிமிர்ந்து நிற்கும். ஸோ மார்க்கெட்டுமே அப்படி தான். மார்க்கெட் போகிற டைரக்ஷனோட நம்ம ஒத்து போகணும். நமக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் வருதுன்னா எக்ஸிட் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட்டை எப்படி ஒவ்வொரு நண்பர்களும் ஓடி போயிட்டு வேகமாக கட் பண்ணுறீங்களோ அதே வேகத்தோட லாஸையும் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். எப்பயுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், பங்குச்சந்தையில் நீங்கள் பணமே சம்பாதிக்கணும்னாலும் பரவாயில்ல, உங்களோட கேபிட்டல் இங்கே லாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய முழுக்க நோக்கமே தவிர இங்கே வந்து நீங்கள் வந்து பணத்தை விட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு இந்த பங்குச்சந்தைக்கு வரணும். சாதாரணமாக எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஜாபு. ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து இருந்தால் போதும், ஏசி போட்டுட்டு அழகாக உட்காந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ஸோ எவ்வளோ மென்டல் டார்ச்சர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய பங்குச்சந்தையில் பணம் செய்கிற எல்லா நண்பர்களுக்குமே தெரியும். பங்குச்சந்தையில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிசிப்ளின் அப்படின்னா என்ன இங்கே அப்படின்னு சொல்ல வரேன்னா, ஒரு சட்டி ஃபுல்லாக ஒரு இட்லி இருந்துச்சுன்னா கூட ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பெரிய தாம்பால் தட்டு ஃபுல்லாக ஒரு இட்லி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு 5 இட்லி சாப்பிடுவீங்க, இல்லை ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. அவ்வளோதான். அதுக்காக தட்டு இட்லி நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்னா முடியாது. அவங்களே கொடுத்தாலும் எனக்கு வேணாம்பா போதுமான்ட்டு நம்ம வெளியில் வந்துடும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு ஃபுல்லாக இட்லி இருக்குது, நீங்கள் போகிறீங்க, ஒரு சுவையாக இல்லை, உங்களுக்கு பிடிச்ச சைடிஷ் கிடையாது அப்படின்னா 5 இட்லி சாப்பிட்ற நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3 இட்லி சாப்பிட்டு 2 இட்லி சாப்பிட்டு பசிக்காக என்ன பண்ணுவீங்க, எனக்கு இது போதுன்ட்டு வெளியில் வருவீங்க. ஸோ பங்குச்சந்தையும் கிட்டத்தட்ட அப்படி தான். என்ன பெரிய ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அடுத்தடுத்து ஆர்டர் போட்டு ப்ராஃபிட் பண்ணிகிட்டே போகிறேன்ட்டு போனீங்க அப்படின்னா என்ன ஒரு கட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா கடைசியாக எடுத்த ஒரு ட்ரேட் வந்து அந்த 15,000 வைப் அவுட் பண்ணி உன் பாக்கெட்டில் இருக்கிற 15,000 எடுத்துக்கிட்டு போயிடும். அப்போ இன்னைக்கான நாள் எனக்கு இந்த பணம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வர கற்றுக்கணும். ஏன் நான் திருப்பியும் ஒரே விஷயத்தை சொல்கிறேன், அதே லாஸ் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட் நமக்கானதே கிடையாது. ஆல்ரெடி நான் 10,000 லாஸ் பண்ணிட்டேன்னா அதையும் நீ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போகணுமே தவிர நம்ம மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறேன் அது பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எனக்கு ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும். ஸோ நமக்கு என்ன தேவை
அப்படிங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணி எனக்கு இந்த தேவைகள் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல மார்க்கெட்டை விட்டு வெளியில் வரதுக்கான ஒரு வழியை பார்க்கணும். அதை பார்க்காம நான் கடைசி வரைக்கும் மார்க்கெட்டை கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பேன், ஃபைட் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருப்பேன். நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் எடுக்கணுமே தவிர, உங்களுடைய ரிஸ்க் என்னன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, அதை புரிஞ்சிக்காமல் இதெல்லாம் யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து அதை டிசிப்ளினாக ஸ்லோவாக மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் கற்றுக்கவே முடியும். இதில் இன்னொரு கொஸ்டின் நான் உங்களை கேட்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கார்பெட்டில் கிட்டத்தட்ட ₹1,00,000 ஒரு நபர் வந்து சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, ஒரு கார்பெட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அவரோட ஒரு நாள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு ₹3,000 to ₹3,300 தான் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கே அவர் ₹3,300 கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேலை பார்ப்பார். 8 ஹவர் டியூட்டி, மீதி இருக்கிற 4 ஹவர் அவர் போயிட்டு வர்றது, பாஸு கை கட்டி பதில் சொல்கிறது, மழைன்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம, என்ன இல்லை ஒரு நல்லது கட்டத்துக்கு போக முடியாமல், ஒரு லீவு போட முடியாமல், இவ்வளோ வேலைகளும் பார்த்து ஒரு நாளைக்கு ₹3,300 சம்பாதிக்கிறாரு. அதே நம்பரை பங்குச்சந்தையில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா அந்த ₹3,300 ஒரு பணமாகவே அவர் மதிக்க மாட்டார். ஸோ இதுதான் நண்பர்களே நம்மளுடைய ரீட்டைல் பீப்புள்ஸ் எல்லாருமே நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம். நான் எல்லாருக்குமே நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். மார்க்கெட்டை பற்றி நான் பேசுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லா விஷயங்களையுமே சொல்லியாச்சு. முழுக்க முழுக்க அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது மேனிப்புலேட் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது இப்படி தாங்க இருக்கும். இது நம்மளால் எதையுமே மாற்றவே முடியாது. இதில் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும்னா, அந்த பங்குச்சந்தையை ஒத்தி உங்களால் பயணம் பண்ண முடியும்னா, நீங்கள் பங்குச்சந்தையில் வாங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வாங்க. தயவு செஞ்சு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார எனக்கு எதுவுமே தெரியாது, பேசிக்கான விஷயம் கூட பங்குச்சந்தையில் தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாத நண்பர்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கமே வராதிங்க. நீங்கள் என்ன பண்ணால் ஈக்விட்டி பக்கமாக நீங்கள் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக போயிடுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், உங்களோட ரிஸ்க் என்னன்னு தெரியணும், உங்களோட பொசிஷன் சைஸ் என்னன்னு தெரியணும், உங்களோட கேபிட்டல் என்னன்னு தெரியணும். இவ்வளோ விஷயத்தையே கற்றுக்கிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு நீங்கள் போகணும். ஆஃப்லைன் தான் மார்க்கெட்டை வந்து சார்ட்டை உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, இண்டிகேட்டர் நம்பத்தை தூக்கி ஓரம் போடுங்க. ஆப்ஷன் செல்லர் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியுதுங்கிற பட்சத்தில் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். டைரக்ஷனுக்கும் நான் டைரக்ஷனுக்கு என்ன வித்தியாசன்றதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். நீங்கள் டைரக்ஷனலாக ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான். ஸோ அதனால் வந்து நான் டைரக்ஷனலாக ஆப்ஷனை செல் பண்ணுங்கள், எட்ஜ் இல்லாமல் ஆப்ஷன் செல் பண்ணாதீங்க. பை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள், சரியான இடத்துல என்ட்ரி கொடுங்க, சரியான இடத்துல எக்ஸிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைச்ச உடனே மார்க்கெட்டை விட்டு முதல்ல வெளியில் வாங்க. இதெல்லாம் யார் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன், ஸ்ட்ராட்டஜின்றதுக்கு எல்லாமே ஒரு 25 to 30% தான் உங்களோட வெயிட்டேஜ். மீதி இருக்கிறது எல்லாமே உங்களோட சைக்காலஜி, உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டு, உங்களுடைய மைண்ட் செட்டு, மார்க்கெட்டை பற்றி பதட்டப்படாத விஷயங்கள், இதெல்லாம் தான் உங்களை வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற்றுமே தவிர வேறு எதுவும் உங்களை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற்றத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸை வாங்கி நீ பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், நம்ம ஆப்ஷன் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலிமா கொடுத்துருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் முழுக்க முழுக்க ஆப்ஷன் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா குவான்மேன் ஆல்கோ மூலியமாகவும், என்னோட ட்ரேடிங் ட்ரெட்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைசா அப்படிங்கிற ஆப் மூலியமாகவும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பைசா வேணும்னு நினைக்கிறேன். பைசாவோட ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், அக்கௌண்ட் ஓப்பனிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. குவான்மேன் யூஸ் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள் என்ன பிளான் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பக்கத்தில் தெரிகிற எம்என்பி விடி 15 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த பிளானில் இருந்து 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் நம்மகிட்ட கோர்சஸை வாங்கி நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மைத்தன்மை இருக்குது, என்னை ஒரு நீங்கள் மென்டாராக செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் இந்த கோர்ஸை வாங்கி நீங்கள் பயனடையலாம். ஸோ அதர்வைஸ் உங்கள்கிட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மார்க்கெட் பற்றின புரிதல் இருக்குது அப்படிங்கிறவங்க ஸோ நீங்கள் ஓனாகவே ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சைக்காலஜிகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை பாருங்கள் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.